என்னோட நல்ல சந்தோஷமான ஒரு வரவேற்பை கொடுக்கிறேன். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள்னு மறுபடியும் சொல்லிக்கிறேன்னு பிலிப்பியரில் போட்டிருக்கு. நம்ம சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷத்தின் பாத்திரமாக எப்பொழுது சந்தோஷம். வெளியில் போகும்போது சந்தோஷம் இல்லை, வரும்போது பட்டணத்தில் வெளியில் ஆசீர்வாதமாக இருப்பாய் வசனம் இருக்குது. அது இன்னொரு வசனம் இருக்குது, உன்னோட சகல கொடிய நோய்கள் உனக்கு நான் கொடுக்க மாட்டேன், உன்னை நிந்திக்கிறவர்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு வசனம் போட்டிருக்கு. கவலைப்படாதிருங்கள், சந்தோஷமாக இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். என்ன இருக்குது உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தர் விரும்புகிறது நாம் சந்தோஷமாக இருக்கணும், நல்லா இருக்கணும். அதுக்கு எதிர்மறை எது வருதுன்னா நீங்கள் அங்கே ஸ்டாப் பண்ணுங்க. அந்த சித்திரை ஸ்டாப் பண்ணிட்டு ஆண்டு வசனத்தை தியானிங்க, ஜெபம் பண்ணுங்க, பாடல் பாடுங்க, பைபிள் வாசிங்க. இது 3 வேளை பண்ணுங்க டெய்லி. ஆண்டவர் உதவி செய்வாராக. கர்த்தர் சந்தோஷமாக இருக்க, மகிழ்ச்சியாக இருக்க உதவி செய்வாராக. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவருடைய நிழலில் கர்த்தருடைய நிழலில் தங்குவது எவ்வளோ பாக்கியம். சங்கீதம் 84 அதிகாரத்தில் லாஸ்ட் வசனம் போட்டிருக்கு, கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பது எனக்கு மிகவும் சந்தோஷம் என்று தாவீது சொல்கிறாரு. 84 சங்கீதத்தில் 84 சங்கீதம் நீங்கள் வாசிப்பீர்கள், உங்களுக்கு தெரியும். அந்த சங்கீதம் ரொம்ப எளிமையான ஒரு சங்கீதம் 84 லாஸ்ட் வசனம் போட்டிருக்கு, தேவனாகிய கர்த்தர் சூரியனின் கேடகமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்குகிறார். சேனைகளின் கர்த்தாவை உண்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆலயத்தில் காவல்காரன் இருப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம் நல்ல சொல்கிறார். அவருடைய ஆலயத்தின் வாசலில் காவல்காரனாக இருப்பது அது போதுங்க தவைன்னு போடுகிற சங்கீதம். நம்ம சந்தோஷமாக இருக்கணும். எப்படி மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஏன் அப்படி இருக்குன்னா நம்ம ஆண்டவரை தேடுகிறோம், கர்த்தரை தேடுகிறோம். ஆகவே நமக்கு மகிழ்ச்சி உண்டு. இயேசுவானவரை தேடுகிறவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு. அதை நீங்கள் பறைசாற்றுங்கள். நீங்கள் ஸ்கூலில் போனீங்கன்னா ஒரு பைபிள் ஒரு பொண்ணு கொடுங்க, குட்டி பைபிள் உங்களுக்கு கிடைக்கும், குட்டி புக்லெட் கிடைக்கும். நீங்கள் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து சொல்லுங்க. நம்ம வேறு கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க வேணாம், வசனம் நீங்கள் வாங்கி கொடுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நான் நிறைய கொடுப்பதுண்டு. எனக்கு சந்தோஷமான காரியங்கள் என்னென்னா, ஆண்டவருடைய தேடினேன், ஆண்டவர் என்னை கைவிடலை, ஆண்டு எனக்கு உதவி செய்கிறார், அவரை மகிழ்ச்சி ஆக்கிறார் தெரியும் பொழுது ரொம்ப சந்தோஷம். ஆண்டு எனக்குள் இருக்கிறார், அவர் மகிழ்கிறார், அவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார், அவருடைய ஆலயமாகிய சரீரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்பதற்காக நான் கர்த்தரை துதிப்பேன். இன்றைக்கி நான் வசனம் என்ன படுத்திருக்கேன்னா சங்கீதம் 91:1 வசனம், உன்னதமானவரின் வரைவில் இருக்கிறன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவது, அவருடைய நிழலில் தங்குவது எவ்வளோ ஆச்சரியம், எவ்வளோ ஆசீர்வாதம், எவ்வளோ மகிழ்ச்சி. அவர் நிழல், கர்த்தருடைய நிழல் நம்ம படும்பொழுது நம்ம சந்தோஷம் அடைகிறோம், மகிழ்கிறோம். நம்ம வெளியில் போகும்போது சூரியன் டைமில் நம்ம வெளியில் போகும்போது வழியில் நம்ம நிழல் தெரியும். அதே போல் கர்த்தர் அவ்வாறாக வருகிறார், அவன் எங்கே போன நிழலாய் வருகிறார். கவலைப்படாதீங்க, மகிழ்ச்சியாக இருங்க, உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விடும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதே கர்த்தருக்கு ஆசீர்வாதமான கர்த்தருக்கு இஷ்டம். அவ்வாறாக நடந்து கொள்ளுங்கள். ஆமீன், ஆமீன்.